இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சாஸ்தாவின் அவதாரங்களை பத்தி சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பதிவுக்குள்ள போயிடலாம். சாஸ்தாவின் கடைசி அவதாரம் தான் சபரிமலை ஐயப்பன் என்கின்றார்கள். சபரிமலையில் வீட்டிற்கும் ஐயப்பனை அனைவரும் சாஸ்தா என்றும் அழைப்பார்கள். 4 யுகங்களுக்கும் அதிபதியாக இந்த சாஸ்தா இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் புராணங்களின்படி ஆதி சாஸ்தா தனது 8 அவதாரங்களையும் எடுத்துள்ளதாக கூறுகின்றனர். அவற்றை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். சம்வோகன சாஸ்தா வீட்டையும் குடும்பத்தையும் காக்கும் தெய்வமாக இவர் இருக்கின்றார். இவர் பூரண புஷ்கலை தேவியருடன் இல்லறத்தில் ஒற்றுமையை மலர செய்பவர் ஆவார். கல்யாண வரத சாஸ்தா கோவில்களில் சிலவற்றில் தன் தேவியர்களுடன் காட்சி தருபவர். இவரை வழிபட்டால் செவ்வாய் தோஷம், திருமண தடைகள் விலகும். திருமணம் விரைவில் நடக்க இந்த சாஸ்தாவை வழிபடலாம். வேத சாஸ்தா வேதத்தை தழைக்க செய்யும் இவர் சாஸ்திர அறிவை அருள்வதோடு அதன்படி தன் பக்தர்களை வழிநடத்தவும் செய்பவராக இருக்கின்றார். இவர் தன் தேவியர்களுடன் சிம்ம வாகனத்தில் மீது அமர்ந்திருப்பார். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க இவரை வழிபாடு செய்யலாம். ஞான சாஸ்தா இவரது கையில் சரஸ்வதியிடம் உள்ளது போன்று வீணை இருக்கும். தட்சிணாமூர்த்தியை போன்று தன் அருகில் சீடர்களை கொண்டு கல்லால மரத்தின் அடியில் குரு பீடத்தில் அமர்ந்து காட்சி தருபவர். இவரை வழிபட்டால் ஞானத்தில் சிறந்து விளங்கலாம். மேலும் பேச்சு திறன் அதிகரிக்கவும் இவரை வணங்கலாம். பிரம்ம சாஸ்தா தன் மனைவிகள் இருவருடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருபவர் இவர். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவிலேயே அந்த பாக்கியம் கிடைக்க அருள் வழங்குபவர். குலம் தழைக்க பிரம்ம சாஸ்தாவை வணங்குங்கள். மகா சாஸ்தா இந்த மூர்த்தியை வழிபாடு செய்தால் வாழ்வில் எல்லாவித முன்னேற்றத்தையும் அடைய முடியும். இவர் 4 கரங்களுடன் யானை மீது அமர்ந்து காட்சி தருகிறார். ராகு கிரகத்தால் ஏற்படும் தோஷங்களை போக்கும் சக்தி படைத்தவர். வீர சாஸ்தா இவர் ருத்ர மூர்த்தியாக திகழ்கிறார். ஆயுதம் ஏந்திய 4 கரங்களுடன் குதிரையின் மீது அமர்ந்து தீயவர்களை அழிக்கும் கோலத்தில் காட்சி தருகிறார். இவரை முறையாக வழிபட்டு வந்தால் கேதுவால் ஏற்படும் இன்னல்கள் அனைத்தும் நீங்கும். தர்ம சாஸ்தா சபரிமலையில் குக்குட ஆசனத்தில் அமர்ந்தபடி சுவாமி ஐயப்பனாக அருள் பாலிப்பவர் இவரே. கலியுக தெய்வமாக நினைத்து இவரை வழிபடும் பக்தர்களின் எண்ணிக்கை ஏராளம். இந்த நித்திய பிரம்மச்சாரியை கார்த்திகை மாதத்தில் மாலையிட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்து வந்தால் சகல விதமான துன்பங்களும் நீங்கி வாழ்வில் வசந்தம் வந்து சேரும். சுவாமியே சரணமையப்பா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.